அரியலூர் கொள்ளிடம் ஆற்றில் வீணாக கடலில் கலக்கும் தண்ணீரை சேமிக்கும் வகையில் தடுப்பணை கட்ட வேண்டும் என்ற 20 ஆண்டு விவசாயிகளின் கோரிக்கையை நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள், விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பினை காணலாம். நீரின்றி அமையாத உலகு என்பது திருவள்ளுவர் வாக்கு. மனிதர்கள் மட்டுமல்ல, பூமியில் வாழும் அனைத்து உயிரினங்களும் வாழ்வதற்கு தண்ணீர் மிக அவசியம். இவ்வாறு முக்கியத்துவம் வாய்ந்த தண்ணீரை சேமிப்பது தனிநபர் மற்றும் அரசின் முக்கிய கடமையாக உள்ளது. அரியலூர் மாவட்டத்தின் நீர் ஆதாரமாக உள்ள கொள்ளிடம் ஆற்றின் கரையோரத்தில் திருமானூர், தாப்பலூர் ஆகிய 2 ஒன்றியங்கள் டெல்டா பகுதிகளாக உள்ளன. அரியலூர் மாவட்டத்தில் சுமார் 43 கிலோமீட்டர் கொள்ளிடம் ஆறானது பயணிக்கிறது. வருடந்தோறும் மழைக்காலங்களில் மேட்டூரிலிருந்து திறந்துவிடப்படும் காவிரி உபரி நீர் கொள்ளிடம் ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. இவ்வாறு திறந்துவிடப்படும் ஆயிரக்கணக்கான கன அடி நீர் வீணாக கடலில் கலக்கிறது. இவ்வாறு கடலில் கலக்கும் நீரை சேமிக்கும் வகையில் அரியலூர் மாவட்டத்தை ஒட்டிச் செல்லக்கூடிய கொள்ளிடம் ஆற்றில் குறைந்தது 5 இடங்களில் தடுப்பணை கட்ட வேண்டும் என கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக சமூக ஆர்வலர்கள், விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஆனால் இதுவரை எந்த ஒரு அரசும் தடுப்பணை கட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் கொள்ளிடம் ஆற்றை ஒட்டியுள்ள பல்வேறு நீர்நிலைகள் நீர் இல்லாமல் வறண்டே உள்ளது. எனவே இவ்வாறு கொள்ளிடம் ஆற்றில் வீணாக கடலில் கலக்கும் தண்ணீரை சேமிக்கும் வகையில் கொள்ளிடம் ஆற்றில் தடுப்பணை கட்ட வேண்டும். மேலும் கொள்ளிடம் ஆற்றில் செல்லும் தண்ணீரை அருகில் உள்ள ஏரிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற சமூக ஆர்வலர்கள் மற்றும் விவசாயிகளின் கோரிக்கைகளை நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்ற அறிவிப்பு தமிழ்நாடு அரசு வெளியிட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள், விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டத்தின் பிரதான நீர் ஆதாரம் என்றால் கொள்ளிடாறு. இந்த கொள்ளிடாறின் மூலம்தான் 20 மாவட்டங்களுக்கு குடிநீராக இருக்கின்றது. பிரதான தொழிலாக இருக்கக்கூடிய விவசாயத்திற்கு நிலத்தடி நீரை பெருக்குவதற்காக ஒரு அற்புதமான திட்டமான 20 ஆண்டு காலமாக இந்த பகுதியினுடைய அனைவருடைய வேண்டுகோளாக இருக்கின்றது. உடனடியாக மத்திய அரசும் மாநில அரசும் இந்த நீர் ஆதாரத்தை பெருக்குவதற்காக தடுப்பணை கட்ட வேண்டும் என்பது இந்த பகுதியினுடைய நீண்டகால கோரிக்கை. அரியலூர் மாவட்டத்தின் கொள்ளிடம் கரையோரத்தில் உள்ள டெல்டா பகுதியான திருமானூர், தாப்பலூர் விவசாயிகளின் 20 ஆண்டு கோரிக்கையான கொள்ளிடத்தில் தடுப்பணை கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும் என்பதே இப்பகுதி விவசாயிகளின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.